ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஆகஸ்ட் 10 2026 என்னென்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. வருணும் வெண்ணிலாவும் கோர்ட் வாசல்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. வருண் சொல்றான், நீ எதுக்கு அதை பத்தி யோசிக்கிற? எங்க அம்மா கோவப்பட்டா நான் அதை பாத்துக்கிறேன், அவங்களோட பையன் அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன், நீ எதுக்கு ஃபீல் பண்றன்னு வெண்ணிலாட்ட சொல்றான் வருண். வெண்ணிலா சொல்றா, எப்படி ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? அத்தை என்ன ஆசையா இந்த வீட்டு மருமகளா கூப்பிட்டு வந்தாங்க, உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டவங்க அவங்க. இப்ப அவங்கள்ட்ட சொல்லாமையே இதெல்லாம் நடந்தா அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க அப்படின்னு வெண்ணிலா சொல்றா. அவங்க உங்களை என்கிட்ட தத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அவங்கள்ட்ட சொல்லாம இந்த டிவோர்ஸ் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு வருண்ட்ட வெண்ணிலா சொல்றா. வெண்ணிலாட்ட வருண் சொல்றான், நீ அதெல்லாம் பத்தி எதையும் யோசிக்காத, இந்த டிவோர்ஸ் கிடைச்சாதான் நான் பிஸ்னஸ்ல அடுத்த லெவலுக்கு போக முடியும், இந்த வேர்ல்டு ஃபுல்லா என்னோட பிஸ்னஸ பரப்ப முடியும் அப்படின்னு சொல்லி இந்த டிவோர்ஸ் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு வெண்ணிலாட்ட சொல்லிட்டு இருக்கான். டைம் ஆயிடுச்சு போகலான்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் உள்ள. அப்போ வெண்ணிலாக்கு அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கிறதுல கண்ணில் படுது. வெண்ணிலா அந்த கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வரா. சாமி என்னை மன்னிச்சுடு, அண்ணாமலை அத்தை இந்த விஷயம் தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும், அவங்களுக்கு நீ தான் மனதை எடுத்து தரணும்னு சொல்லி வேண்டிக்கிறா சாமி கிட்ட. எனக்கு வருண் கூட வாழணும்னு ஆசைதான், ஆனா வருண் இந்த டிவோர்ஸை கேட்கறதுனாலதான் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வேண்டிட்டு போறா. அப்போ ஒரு வக்கீல் வராரு. என்னாச்சு, நீங்க ரெண்டு பேரும் மைச்சுவலா பிரியறதுக்கு ஓகே தானேன்னு கேட்டுட்டு இருக்கும் போது சீனியர் வக்கீல் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சீனியர் வக்கீல் வராரு. வந்து, நீங்க எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லைல்ல, நான் சொன்ன மாதிரியே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. மியூச்சுவலா பிரியறதுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் சம்மதம் தானே அப்படின்னு கேக்குறாரு. வெண்ணிலாவும் வருணை பார்த்துட்டு சம்மதம் தான் சொல்றா. உங்களுக்கு ஏதாச்சும் ஜீவனாம்சம் வேணுமான்னு கேக்குறாரு. எவ்வளவு எதிர்பார்க்குறீங்கன்னு கேக்குறாரு. எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் அதை பார்த்து நான் டிவோர்ஸ் தரல அப்படின்னு சொல்லும் போது வருண் சொல்றான், நீ எவ்வளவு வேணாலும் கேளு வெண்ணிலா, நான் தரத்துக்கு ரெடியா தான் இருக்கேன்னு வருண் சொல்றான். எனக்கு அதெல்லாம் வேணாம், நீங்க எவ்வளவு வேணாலும் தருவீங்கன்னு தெரியும், ஆனா அதை நினைச்சு நான் இந்த டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கல அப்படின்னு வெண்ணிலா வேணான்னு சொல்லிடுறா. சரிம்மா, அப்போ உள்ள நான் சொன்ன மாதிரியே சொல்லிடுங்க, மாத்தி சொல்லிடாதீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அந்த சீனியர் வக்கீலுக்கு போன் வருது. யார் போன் பண்றாங்கன்னா டிஎஸ்பி துரை தான் போன் பண்றாரு. சரி நீங்க உள்ள போங்க, நான் போன் பேசிட்டு வரேன்னு வக்கீல் தனியா வந்து பேசுறாரு. துரை சொல்றாரு டிஎஸ்பி துரை அந்த வக்கீல் கிட்ட, என்னமாமா நம்ம பிளான் பண்ணபடி அந்த வருணும் வெண்ணிலாவும் ஒத்துக்கிட்டாங்களா டிவோர்ஸ்க்கு? சீக்கிரம் இந்த டிவோர்ஸ் கிடைச்சிருமா? இந்த விஷயம் அண்ணாமலைக்கு மட்டும் தெரியவே கூடாது, சீக்கிரமே வெண்ணிலாவுக்கும் வருணுக்கும் டிவோர்ஸ் கிடைக்கணும், அந்த அண்ணாமலை வருத்தப்பட்டு அழுவணும், அந்த அண்ணாமலை குடும்பமே பிரியணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு அந்த டிஎஸ்பி வக்கீல் கிட்ட. அந்த வக்கீலும் சொல்றாரு, என்னோட தங்கச்சி புருஷன் சாவுக்கு காரணமான அந்த அண்ணாமலையோட குடும்பத்தை நான் நிம்மதியா இருக்க விட்டுருவேனா? என் தங்கச்சி புருஷன் இறந்து போய் என் தங்கச்சியும் நீயும் தனியா அனாதையா நின்னதை நான் பார்த்து எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன், அந்த அண்ணாமலை குடும்பத்தை பழி வாங்காம விடமாட்டேன், இந்த டிவோர்ஸ் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு டிஎஸ்பிட்ட பேசிட்டு வக்கீல் உள்ள போறாரு. இவங்க பேசிட்டு இருக்கிற ஆப்போசிட்ல வந்து அண்ணாமலை வக்கீல்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் லக்ஸும் வக்கீலும் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, அண்ணாமலை சொல்றாங்க, சீக்கிரமே இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லும் போது வக்கீல் சொல்றாரு, ஏன் மேடம் வருண் சார் பேர்ல இருக்க சொத்து எல்லாத்தையும் ஏன் வெண்ணிலா மேடம்க்கும் பேர்லயும் சேர்த்து எதை சொல்றீங்கன்னு கேக்குறாரு. வருண் முன்னாடி மாதிரி இல்ல, மாறிட்டான், வருணும் வெண்ணிலாவும் ஒன்னா இருக்கணும், அவங்க பிரியக்கூடாதுன்னா இந்த விஷயத்த பண்ணிதான் ஆகணும், ஏன்னா வருண் வெண்ணிலா மதிக்கவே மாட்டான், வருண் பேர்ல இருக்க சொத்து எல்லாத்தையுமே வெண்ணிலாக்கும் சேர்த்து எழுதி வைங்கன்னு சொல்லிடுறாங்க, அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் லாஸ்ட் வரைக்கும் பிரியாம ஒன்னா சேர்ந்து இருப்பாங்கன்னு அண்ணாமலை வக்கீல்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ வக்கீலும் சொல்றாரு, பாதி வேலை முடிஞ்சிச்சு மேடம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, சீக்கிரம் பேப்பர்ஸை முடிச்சிடுறேன், ரிஜிஸ்டர் பண்ணிடலான்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு வக்கீலும். அப்போ உள்ள வெண்ணிலாவும் வரணும் ஜட்ஜு முன்னாடி நிக்கிறாங்க. ஜட்ஜு வராரு. ஜட்ஜு கேக்குறாரு, உங்க ரெண்டு பேருக்கும் இந்த டிவோர்ஸ் கேஸ்ல பிரியறதுக்கு சம்மதமான்னு கேக்குறாரு. எனக்கு சம்மதம்னு ரெண்டு பேரும் சொல்றாங்க. அப்போ வக்கீல் கேக்குறாரு, என்னம்மா இவர் ஏதாச்சும் மிரட்டி கூட்டு வந்து சொல்ல சொன்னாரா, உங்களுக்கு உண்மையாவே இந்த டிவோர்ஸ்ல சம்மதமானு வெண்ணிலாட்ட கேட்கும் போது வெண்ணிலா வருணை பார்த்துக்கிட்டு யோசிச்சுட்டு சம்மதம்னு சொல்றா. ஏன் இப்ப பிரியறீங்கன்னு கேட்கும் போது வருண் சொல்றான், எங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை, எங்க அம்மா சொன்னாங்கன்ற ஒரு விஷயத்துக்காக தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனா எங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, அதனால இது சரிப்பட்டு வராது பிரியிறோம்னு சொல்லும் போது வெண்ணிலாட்ட கேக்குறாங்க. வெண்ணிலாவும் ஆமா இது சரிப்பட்டு வராதுன்னும் போது எதுக்கு ஒன்னா இருந்து கஷ்டப்படணும், பிரிஞ்சிடறோம்னு வெண்ணிலாவும் சொல்றா.
ஜட்ஜி கேட்கிறாரு, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுதுன்னு. 6 மாசம் ஆகுதுன்னும் போது, என்னது 6 மாசம் தான் ஆகுதா? இந்த டிவோர்ஸ் வந்து கிடைக்கணும்னா குறைஞ்சபட்சம் 1 வருஷமாச்சும் ஒண்ணா வாழ்ந்திருக்கணும். அதனால 1 வருஷம் அப்புறம் தான் உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும்னு சொல்லிடுறாரு. அப்போ எதிர்த்தரப்பு வக்கீலா இருக்கிற ஒரு டிஎஸ்பியோட பேசிட்டு வந்தார் அந்த வக்கீல் சொல்றாரு, ஜட்ஜி கிட்ட சொல்றாரு, இவரு வெளிநாட்டுக்கு போக போறாரு சீக்கிரமாவே. இந்த டிவோர்ஸ் சீக்கிரம் கிடைச்சா அவரு பிசினஸ் பண்ற விஷயமா வெளிநாட்டிலேயே போய் செட்டில் ஆக போறாரு. அதனால சீக்கிரம் இந்த டிவோர்ஸ் கிடைச்சா எங்க கட்சிக்காரருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஜட்ஜும் யோசிச்சுட்டு சரி அப்படியா அப்படின்னா அடுத்த ஹியரிங்ல பார்க்கலாம், அடுத்த மாசம் 20ஆம் தேதி இந்த தீர்ப்பை ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாரு. அடுத்தது வெளில நின்று பேசிட்டு இருக்காங்க வருணும் வக்கீலும். சீக்கிரமாவே இந்த டிவோர்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும், அடுத்த ஹியரிங்ல டிவோர்ஸ் கிடைச்சிருமான்னு வருண் வக்கீல்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். கிடைச்சிரும், கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு வக்கீலும். அதே ஆப்போசிட்ல அண்ணாமலை நின்றுட்டு இருக்காங்க. ஜட்ஜி கிட்ட பேசிட்டு இருக்க போது வக்கீல் வந்து வெளில சொல்றாரு, உள்ள ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு, 6 மாசம் தான் ஆச்சா, அதுக்குள்ள டிவோர்ஸ் கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அண்ணாமலை யோசிச்சுட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. வருணும் வெண்ணிலாவும் அண்ணாமலை பார்க்கல. அடுத்தது அண்ணாமலை வக்கீல் லக்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி ஆப்போசிட்ல வருண் வக்கீல்கிட்ட பேசியிருக்கத லக்ஸ் பாத்துடுறாங்க. லக்ஸ் பார்த்துட்டு அண்ணாமலை மேடம்கிட்ட சொல்றாங்க, மேடம் இங்க வருண் சாரும் வந்திருக்காரு, என்ன விஷயம் தெரியலன்னு லக்ஸ் சொல்றாங்க அண்ணாமலை கிட்ட. அண்ணாமலை சொல்றாங்க, வருண் எதுக்கு இங்க வரப்போறான், அதெல்லாம் வருணா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. அப்போ லக்ஸ் பாக்குறதுக்குள்ள வெண்ணிலா வருணை பிடிச்சி இழுத்துடுறா. ஏன் இழுக்கிறேன்னு வருண் கேக்குறான். இங்க அத்தையும் வந்திருக்காங்க, உங்களை பாத்திரக்கூடாதுன்னு தான் நான் உங்களை இந்த பக்கம் இழுத்தேன்னு வெண்ணிலா சொல்றா. அம்மாவுக்கு எப்படி தெரியும் எதுக்கு இங்க வந்தாங்க அம்மா அப்படின்னு கேட்கும் போது வெண்ணிலா சொல்றா, அத்தைக்கு தெரியாத ஆளுங்களே கிடையாது, அத்தை ஏதோ விஷயமா வந்திருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்போ வருண் சொல்றான், அம்மா கண்டிப்பா நம்மள பாத்துக்க சான்ஸ் இல்ல, அப்படி பாத்துருந்தா இந்நேரத்துக்கு நமக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு வெண்ணிலாட்ட சொல்லிட்டு இருக்கான். அண்ணாமலை வக்கீல்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அங்க கோதண்டனை கோர்ட்டுக்கு போலீஸ் கூப்பிட்டு வராங்க. அத அண்ணாமலை பார்த்துட்டு கோதண்ட போய் பேசுறாங்க, நீ பண்ண விஷயத்துக்கு கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும், சாமி சிலைய போய் கடத்த பாத்தியே, உனக்கு தக்க தண்டனை கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது கோதண்டன் சொல்றாரு, நீ என்கிட்ட மோதி பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன்னு அண்ணாமலை எச்சரிக்கிறாரு. அண்ணாமலை நீ பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ கோதண்டன் அங்க இருக்கிறவங்களோட போனை வாங்கி உத்தமனுக்கு போன் பண்ணி கோதண்டன் பேசுறாரு. யாரு பேசுறதுன்னு உத்தமன் கேட்கும் போது, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, அதுக்குள்ள நான் மறந்துட்டீங்களான்னு கோதண்டன் கேட்கும் போது உத்தமன் சொல்றான், நான் உங்களை வெள்ளெடுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது, நான் உங்க பேரை சொல்லாம இருக்கணும்னா அந்த அண்ணாமலை பழி வாங்கியே தீரணும், நான் இங்க இருந்து போறதுக்குள்ள அந்த அண்ணாமலைக்கு நான் யாருன்னு காமிக்கணும்னு உத்தமன்ட்ட கோதண்டன் சொல்றாரு. உத்தமனும் நீ அந்த இடத்த விட்டு போறதுக்குள்ள கண்டிப்பா அண்ணாமலைக்கு ஒரு தண்டனை கிடைக்கும், நீ கவலைப்படாதன்னு சொல்லி போனை வைக்கிறான் உத்தமனும். உத்தமன் போனை வச்ச உடனே உள்ள கூட்டு போய் ஜட்ஜு முன்னாடி நிக்க வைக்கிறாங்க கோதண்டத்தை. அப்போ ஜட்ஜு கேக்குறாரு, ஏன்யா சிலைய கடத்தின, நம்ம ஊரோட பாரம்பரியமான சிலையெல்லாம் கடத்தி விக்கிறியே, கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு ஜட்ஜி கேட்கும் போது கோதண்டன் சொல்றான், நான் எந்த தப்புமே பண்ணல, அண்ணாமலை தான் எல்லாத்துக்கும் காரணம், என் மேல பழிய போட்டாங்கன்னு சொல்றான். அப்போ ஜட்ஜி கேட்கிறாரு, அண்ணாமலை உங்க மேல சொல்றாரு, நீங்க ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு கேட்கும் போது நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. வந்து ஜட்ஜி கிட்ட சொல்றாங்க, இந்த சிலைய கடத்தினது கோதண்டன் தான், இதுக்கான ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு, இந்த ஆளு வச்சு கடத்த சொன்ன 3 பேர்ல ஒரு பேரு எங்கள்கிட்ட பிடிபட்டாரு, அவரை விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க அண்ணாமலை. அந்த ஆளை கூட்டுவாங்கன்னு ஜட்ஜி சொல்றாங்க. அந்த சிலையை கடத்த வந்த 3 பேர்ல ஒரு ஆளு வந்து ஜட்ஜி கிட்ட சொல்றாரு, இந்த சிலையை கடத்த சொன்னது இந்த கோதண்டன் தான்ற உண்மையை சொல்றாரு. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, இந்த சிலை மட்டும் இல்ல, அதே கோயில்ல ஒரு ரூம்குள்ள போனா ஊருக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி அந்த ரூம்குள்ள நிறைய சிலைகள் இருந்துச்சு, வெங்கல சிலைகள்லாம் இருந்துச்சு, நிறைய சிலைகளை கடத்தி அந்த ரூம்குள்ள பதுக்கி வச்சிருக்காங்க மக்களோட பயத்தை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாங்க. அதோட முடியுது. பாய் மக்களே.